டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஏர்டெல் மற்றும் விஐன்னு சொல்லப்படுற வோடஃபோன் ஐடியா தங்களது கட்டணங்களை அதிரடியா உயர்த்தி இருக்காங்க. ஒவ்வொரு பேக்கும் எவ்வளவு உயர்த்தி இருக்காங்க, இந்த விலை உயர்வுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தா மறக்காம டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துக்குங்க. ஜியோ வருகைக்கு அப்புறமா இந்திய மொபைல் நெட்வொர்க்ஸ் தங்களோட கட்டணங்களை குறைச்சாங்க. ஆனா ஏஆர்பியூன்னு சொல்லப்படுற ஆவரேஜ் ரெவென்யூ குறைந்ததால அனைத்து நெட்வொர்க்குகளும் நஷ்டத்துல இயங்கி வர்றாங்க. ஏற்கனவே டெலிகாம் சந்தையில சற்று கூடுதல் கட்டணத்தை வசூலிக்கும் ஏர்டெல் நிறுவனம் மீண்டும் தன்னுடைய கட்டணங்களை உயர்த்தி இருக்காங்க. 20 முதல் 25% வரை கட்டணங்கள் உயர்த்தி அறிவிக்கப்பட்டிருக்கு. சரி, எந்த அளவுக்கு பேக்குகளின் கட்டணம் உயர்ந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட், பேசிக்கா இருக்கக்கூடிய 79 ரூபாய் பேக்கை வந்து பாத்தீங்கன்னா 99 ரூபாயை மாத்தி இருக்காங்க. 28 நாட்கள் வேலிடிட்டி கொடுக்கறாங்க. அடுத்து அன்லிமிட்டெட் வாய்ஸ் பண்டில்ஸ் இருக்கக்கூடிய பேசிக் பேக்கான 149 ரூபாய் பேக்கை 179 ரூபாயை மாத்தி இருக்காங்க. அடுத்து 1 GB per day டேட்டா வந்து பாத்தீங்கன்னா 219 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க 28 நாட்களுக்கு. அதை வந்து 265 ரூபாயை மாத்தி இருக்காங்க. அன்லிமிட்டெட் கால்ஸ் மற்றும் 1.5 GB per day டேட்டா வந்து பாத்தீங்கன்னா 249 ரூபாய்க்கு 28 நாட்களுக்கு கொடுத்துட்டு இருந்ததை இப்ப வந்து 299 ரூபாயை மாத்தி இருக்காங்க. இதே மாதிரி டெய்லி 2 GB டேட்டா 28 நாட்களுக்கு 298 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்ததை இப்ப 359 ரூபாயை மாத்தி இருக்காங்க. அடுத்து கஸ்டமர்ஸ் அதிகமா ரீசார்ஜ் பண்ணக்கூடிய 698 ரூபாய் பேக், அதாவது 84 நாட்களுக்கு அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால்ஸ் 2 GB per day டேட்டா வந்து பாத்தீங்கன்னா 698 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்து இப்ப 839 ரூபாயை மாத்தி இருக்காங்க. 1 இயருக்கு 1498 ரூபாய்க்கு அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால்ஸ், மொத்தமா 1 இயருக்கு சேர்த்து 24 GB டேட்டா கொடுத்துட்டு இருந்தாங்க 1498 ரூபாய்க்கு. அதை வந்து இப்போ 1799 பண்ணிட்டாங்க. அடுத்து 1 இயர் பிளான், அதாவது 2 GB per day டேட்டா வந்து பாத்தீங்கன்னா 2498 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க வித் அன்லிமிட்டெட் காலிங்கோட. அதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2498 ரூபாயிலிருந்து 2999 ரூபாய்க்கு மாத்திருக்காங்க. இதே மாதிரி டேட்டா டாப் அப்ஸும் அதிகமாயிருக்கு. 48 ரூபாய்க்கு 3 GB டேட்டா வந்து 48 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து இதை 58 ரூபாய்க்கு மாத்திருக்காங்க. அதே மாதிரி 98 ரூபாய்க்கு 12 GB கொடுத்தது இப்ப 118 ரூபாயை மாத்திட்டாங்க. அதே மாதிரி 251 ரூபாய்க்கு 50 GB கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை 301 ரூபாயை மாத்திருக்காங்க. வருவாய் இழப்பை ஈடுகட்ட இந்த கட்டண உயர்வு கொண்டு வரப்பட்டிருப்பதா ஏர்டெல் தலைமை செயல் அதிகாரி சுனில் மிட்டல் தெரிவிச்சிருக்காரு. ஏர்டெல் கட்டண உயர்வு அறிவிச்சு அடுத்த நாளே வோடஃபோன் நிறுவனமும் தங்களது கட்டணங்களை உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க. வோடஃபோன் ஐடியா, அதாவது விஐ, எந்த அளவுக்கு பேக்குகளின் கட்டணத்தை உயர்த்தி இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஏர்டெல் மாதிரியே விஐயும் முன்னாடி 79 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்த பேசிக் பேக்கை 99 ரூபாயை மாத்திருக்காங்க. அடுத்து அன்லிமிட்டெட் வாய்ஸ் பண்டில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி 149 ரூபாய்க்கு 28 நாட்களுக்கு அன்லிமிட்டெட் காலிங் வித் 2 GB டேட்டா மொத்தமா கொடுத்தாங்க. அதை இப்ப 149 ரூபாயிலிருந்து 179 ரூபாயை மாத்திருக்காங்க. முன்னாடி 1 GB per day டேட்டா வந்து பாத்தீங்கன்னா 219 ரூபாய்க்கு 28 நாட்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை 269 ரூபாயை மாத்திருக்காங்க. முன்னாடி 1.5 GB டேட்டா வந்து பாத்தீங்கன்னா 249 ரூபாய்க்கு 1 மந்த் கொடுத்தாங்க 28 நாட்களுக்கு. அதை 249 299 ரூபாயா விஐ மாத்திட்டாங்க. அடுத்து 2 GB per day டேட்டா வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி 299 ரூபாய்க்கு கொடுத்தாங்க 28 நாட்களுக்கு. அதை 359 ரூபாயை மாத்திருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி 3 months பேக், அதாவது 84 நாட்கள் வேலிடிட்டி இருக்கக்கூடிய பேக் 699 ரூபாய்க்கு டெய்லி 2 GB டேட்டா கொடுத்தாங்க. அது இப்போ 699 ரூபாயிலிருந்து 839 ரூபாயை மாத்திருக்காங்க. அதே மாதிரி 1 இயர்ஸ் கால்ஸ் மற்றும் 24 GB மொத்தமாக 1 இயருக்கு 365 நாட்களுக்கு 1499 கொடுத்ததை 1799 மாத்திருக்காங்க.
டெய்லி 2 GB டேட்டா, அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால்ஸ், 365 நாட்கள், அதாவது 1 இயர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி 2399க்கு இருந்துச்சு. இப்போ வந்து 500 ரூபாய் அதிகமாகி 2899 ரூபாய்க்கு மாற்றிட்டாங்க. டேட்டா டாப்அப்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஏர்டெல் மாதிரியே 48 கொடுத்தது 58 மாற்றிருக்காங்க. 3 GB பேக் வந்து அதே மாதிரி 98 ரூபாய்க்கு முன்னாடி 12 GB கொடுத்தாங்க. அதை 98லேருந்து 118 மாற்றிருக்காங்க. முன்னாடி 251 ரூபாய்க்கு 50 GB டேட்டா கொடுத்தாங்க. இப்போ வந்து அதை 298 ரூபாயை மாற்றிருக்காங்க. 351 ரூபாய்க்கு முன்னாடி 100 GB டேட்டா கொடுத்தாங்க. அதை வந்து இப்போ 351 ரூபாயிலிருந்து 418 ரூபாயா வோடஃபோன் ஐடி அதாவது விஐ வந்து மாற்றிருக்காங்க. ஏர்டெல் வோடஃபோன் கட்டணத்தை அதிகரித்திருக்கும் நிலையில ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனமும் தங்களது கட்டணங்களை உயர்த்த முடிவு பண்ணி இருப்பதா சொல்லப்படுது. இப்போதைக்கு கட்டண வசூல் ரொம்ப கம்மியா பண்றது BSNL தான். ஆனா அதுல தான் 4G இன்னும் வரலையே. சரிங்க, கட்டண உயர்வுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. BSNL நிறுவனம் 1498 ரூபாய்க்கு 1 இயருக்கு டெய்லி 2 GB தர்றாங்க. இந்த பேக் எப்படி ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. தமிழகம் முழுவதும் 1900 ரூபாய்க்கு டாடாஸ்கை HD நியூ கனெக்ஷன் 6 மாதம் தமிழ் HD பேக்கோட தர்றாங்க. இன்ஸ்டாலேஷன், ஆக்டிவேஷன் எல்லாம் சேர்த்து 1900 ரூபாய் தாங்க. உங்களுக்கு டாடாஸ்கை நியூ கனெக்ஷன் இந்த ஆஃபரில் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டாடாஸ்கை டீலர் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த 6 மந்த் ஆஃபர் வித் நியூ கனெக்ஷன் வேணும்னா கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குறைந்த விலையில அதிக தமிழ் சேனல்கள் பார்க்க பெஸ்ட் DTH எது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கோங்க. அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம டாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துக்குங்க.